ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட். செந்தில் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. மீனா இருந்துட்டு என்னடா எப்படி எழுதுனேன்றாங்க. நான் ரொம்பவே சூப்பராக எக்ஸாம் எழுதுனேன்றாங்க. உண்மையாவே ஆமான்றாங்க. உடனே வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மீனான்றாங்க. ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டாக என் கூடவே இருந்து எக்ஸாமில் நல்லபடியாக எழுதணும்னு என் கூட இருந்து நீ அரவணைச்சிக்கணும் அப்படின்றாங்க. இல்லைடா, நீ எக்ஸாம் எழுதணும், உன்னால் எல்லாம் முடியுன்றாங்க. எழுதணும் தான், ஆனால் நான் அதில் நல்ல மார்க் எடுப்பேன், பாஸ் ஆகணும், இதெல்லாம் கேட்டால் தெரியலன்றாங்க. ஏன்னா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக வந்து நான் இதில் ஜெயிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் இதில் வந்து நல்லா எழுதலை அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, எழுது நீ ஃபெயில் ஆனாலுமே சரி, நீ எழுதுனா அது போது எனக்குன்றாங்க. கண்டிப்பாக நீ ஜெயிப்பான்றாங்க. என்னை இப்படி சொல்கிற மீனான்றாங்க. எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குடா, யார் என்ன வேணுனாலும் சொல்லிட்டு சரியா, ஆனால் எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இது போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கா, நீ ஜெயிப்ப அப்படின்ட்டு சந்தோஷமா கிளம்பி போறாங்க. ஆமா, நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவா, அதுவா, நான் பாஸ் ஆனா கண்டிப்பா வந்து பெரிய வீடு கட்டுவேன், அதுக்கப்புறம் கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டிட்டு வெளியே போவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா கியூட்டா பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. உடனே என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு கோவத்துல இருக்கா அப்படின்றாங்க. எனக்கு அந்த கண்ணனை பார்த்த அப்புறம் இருந்து எனக்கு இன்னும் கோவம் மட்டும் அதிகமாகுதுங்கன்றாங்க. ஏன்னா எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இது மாதிரி அழிச்சிருப்பா, அடுத்த பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக அவன் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. என்னால் வந்து அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீங்கள் தேவையில்லாத யோசிக்க வேண்டான்றாங்க. யோசிக்காது எப்படிங்க இருக்கிறது, என்னால் யோசிக்காது இருக்க முடியலன்றாங்க. எல்லா விஷயத்தையும் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இங்கே பாரு, எல்லா பிரச்சனையுமே நம்ம பார்த்துக்கலாம் சரியான்றாங்க. தேவையில்லாத விஷயத்த நினச்சி உன் மனசை போட்டு குழப்பிக்காதுன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலுமே எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்றாங்க. சங்கடப்பட வேண்டாம், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலான்ட்டு சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, வீட்டில் இதை பற்றி பேச வேண்டாம் சரியா, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும்ன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அப்புறம் கண்ணை நிறுத்துங்க அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா அது கண்ணையில் வேற ஒருத்தர். ஐயோ ராஜி, அது வேற ஒருத்தர், நீ ஏன் அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கா, அதை பற்றி யோசிக்காதன்னு தானே சொல்கிறேன்றாங்க. எனக்கு திரும்ப அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன் நானுன்றாங்க. அவன் பண்ண விஷயங்கள், அவன் நடந்துக்கிட்ட நடவடிக்கைகள், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. இங்கே பாரு, ஃப்ரீயாக விடு சரியெல்லாம் சரியா போயிடும்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜியை வந்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. ஃபோன் பேசிட்டு அரசி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ கதிரோடைய அக்கால வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, உங்க கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, உங்க கையால் நீங்க ஊட்டி விடுறீங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் ஐஸ் தானே, ஐஸ் இல்லை, அப்பானா எனக்கு எப்பவுமே பிடிக்கும்ன்றாங்க. எப்பவுமே அவங்க என் மேல பாசமா இருப்பாங்கன்ட்டு கதிரோடைய அக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்பா ஊட்டி விடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பினஸா இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அரசி வெளியே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய குமார் வந்து வெளியே வராங்க. குமார் வெளியே நின்றுட்டு அரசி வந்து சைட் அடிக்கிறாங்க, விசில் அடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து கூப்பிடுறது, சாப்பிட்டியா அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அரசி இவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவன் யாரை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ராஜி உள்ள இருந்து பார்த்துட்டு அரசி தான் வெளியே இருக்கா, இவன் அரசி கிட்ட இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானா அப்படின்ட்டு உள்ள இருந்து வந்து ராஜி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அரசின்றாங்க, அவன் லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கான்னுன்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ அப்படின்றாங்க. டேய், நீ என்ன சும்மா இருக்க மாட்டியான்றாங்க. அவ பாட்டுக்கு அவ சைலண்டா தானே இருக்கா, உன்னை யாரு அவளோட விஷயத்துல தலையிட சொன்னதுன்றாங்க. நான் என்ன பண்ணுன்றாங்க. ஆமா, என்ன பண்ணியா, இங்க பாரு, நீ என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாதா என்னன்றாங்க. கொஞ்சம் மனசாட்சின்றதே இல்லையா, உன் வீட்டோட இருந்துக்கோ சரியா, இந்த மாதிரி வந்து அரசிக்கிட்ட தேவையில்லாத நடந்துக்கிற பழக்கம் வச்சுக்காதுன்றாங்க. இங்க பாரு, நான் அவகிட்ட ஒன்றும் நடந்துக்கலேன்றாங்க. ஒழுங்கா போறியா அப்படின்னு சொல்லி ராஜி கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குமார் கிட்ட வந்து இங்க பாரு, என் வீட்டு பொண்ணு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா தொலைச்சிட்டு நான் தொலைச்சுன்றாங்க. நீ உன் வீட்டுக்கிட்ட ஒழுங்கா இருந்தேன்னு நான் ஏன்டா உன்னை கேட்க போறேன்ட்டு ரொம்ப கேவலமா வந்து குமாரை திட்டிடுறாங்க. குமார் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.